இதில் வந்து 300 கிராம் வந்து கேப்ப மாவு, 100 கிராம் பச்சரிசி மாவுங்க. இதே தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு இதை வந்து தண்ணி கொதித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, சுடு தண்ணி தான் ஊற்றி பிசையணுங்க. பச்சை தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது. பச்சை தண்ணி ஊற்றி பிசைஞ்சால் வராது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இது 3 வெல்லத்தை போட்டு பொடிச்சு பாவை காய்ச்சிக்கலாம். நான் வந்து காட்டணுங்கிறதுக்காக முழுசாக காட்டினாங்க. இதில் பொடிச்சு போட்டுக்கலாம். சரிங்களா? மாவு ரெடி ஆகிட்டுங்க. சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். இதில் வந்து 150 கிராம் பைத்தம்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு முன்னாடியே ஊற வச்சுட்டாங்க. இது வேகட்டு வாங்க. பூரணம் தயாராகிட்டுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு தேங்காய் திரி வச்சுருக்கேன். இதை போட்டு கிளறிக்கலாம். ஆற வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணியே நம்ம கிளறலாங்க. ஒன்றும் அவசரம்லாம் ஒன்றும் பட வேண்டியதில்லை. வெந்துருச்சுங்க. கடலைப்பருப்பும் பைத்தம்பருப்பு தண்ணியை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு மத்து குழவியால் பிடிச்சி நசிச்சிக்கலாம். இப்போ தேங்காயை வெல்லத்தை போட்டு ஆற வச்சுருந்தோமா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பருப்பை நசித்த பருப்பை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ அடுப்பை கம்மியாக வச்சுட்டு நல்லா கிளறணும். இதை கொஞ்சம் ட்ரை தண்ணியெல்லாம் கொஞ்சம் எடுத்து போகிற அளவுக்கு கிளறணும். ஏலக்காய் தூள் இதிலே போட்டுக்கிட்டேங்க நான். பூரணம் ரெடி ஆகிட்டுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாழை இலையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை நம்ம தட்டிக்கலாம். ஏற்கனவே ரெடியான வம்பு நல்லா ஆறி நல்லா இருக்குங்க. இது வாழை இலையை தட்டிக்கிட்டு இந்த பாருங்க பூரணம் ரெடி ஆகிட்டு ஆறிட்டு இதை கொஞ்சோண்டு உள்ற வச்சு இப்போ அழகாக முடிக்கலாம். ஒன்று ஒன்றா அப்படி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ எல்லாத்தையும் இட்லி பானில் வச்சு வேக வச்சாச்சுங்க. இப்போ மூடி வச்சிடலாம். வேகட்டும் வாங்க. ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். கேப்ப கொழுக்கட்டை ஆறின பிறகு பரிமாற வேண்டியது தான். கேழ்வரகு வந்து கால்சியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து நிறைந்த குளுட்டோன் இல்லாத ஒரு சிறுதானியம் வாங்குது. எலும்புகளை நமக்கு நல்லா வலுவாக்குதான். நீரிழிவு மற்றும் கொழுப்பை கட்டுப்படுத்துதல், உடல் எடையை குறைத்தல், மன அழுத்தத்தை போக்கி உடலை குளிர்ச்சியாக வைத்திருத்தல் போன்ற எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு கொண்டுள்ளதாங்க. எலும்பு வந்து நல்லா வலுவாக இருக்குன்னு, கால்சியம் சத்து நிறையா கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. பருப்பு வகைகள் வந்து வெள்ளை அணுக்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளை அணுக்கள் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகும். அடுத்தது வந்து நமக்கு வந்து வெள்ளை அணுக்கள் அதிகமான இம்யூனிட்டி பவர் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ நமக்கு ஹீமோகுளோபின் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா எந்த நோய் நொடியும் நமக்கு வராது. சாதாரண பச்சரிசியில் செய்கிறத விட இந்த மாதிரி சிறுதானியத்தில் செஞ்சால் நமக்கு உடம்பு இம்யூனிட்டி பவர் நமக்கு அதிகமாக கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா?